Hello Tamil viewers. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தெர்மோடைனமிக்ஸ் டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபார் நீட். ஸோ நீட் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட் ரிலேட்டடாக வந்து நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் சரி, அதே மாதிரி அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூகுள் ஃபார்ம், ஸோ 15 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி உங்களுக்காக ஒரு ப்ராக்டிஸ்க்காக வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போவோம் நம்ம. ஓகே, ஸோ தெர்மோடைனமிக் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2012 கேட்ட கொஸ்டின் இது நீட்டில். ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். அ தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் டேக்கன் த்ரூ த சைக்கிள் ஏபிசிடி சைக்கிளில் கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா, தட் இஸ் ஃபாலோஸ் அ சைக்கிள். ஓகே, ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர். ஹீட் ரிஜெக்டட் பை த கேஸ் டியூரிங் த சைக்கிள் இஸ். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா ஹீட் ரிஜெக்டட், ஹீட்டை பற்றி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி என்னென்னா வந்து delta Q is equal to delta U plus delta W. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவனே தெளிவாக சொல்கிறான், இது வந்து ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ். ஏன்னா இட் ஃபாலோஸ் சைக்கிளிங். சைக்கிளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியும்னா வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து எனக்கு 0. ஓகே, ஏன்னா வந்து இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ ரெண்டுமே ஒன்று தான். சைக்கிளிக் ப்ராசஸ்னால இனிஷியல் வேல்யூ ஃபைனல் வேல்யூ ஒரே பாயிண்ட் தானே வரும். அப்போ எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வேல்யூவே இருக்காது, 0. ஓகே, ஸோ அப்போ டெல்டா Q தான் நம்ம கேட்குறாங்க. டெல்டா Q இப்போ என்ன வரும்னா டெல்டா Q இஸ் ஈக்குவல் டு டெல்டா W. ஸோ டெல்டா W ஒர்க் டன்ங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ ஒர்க் டன்ங்கிற சைக்கிள் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அந்த கர்வ், இந்த சைக்கிள் ஃபாலோ பண்ணதில்ல, அந்த சைக்கிள் வந்து என்ன ஷேப் கர்வ் ஃபாலோ பண்ணது பாருங்கள், ரெக்டாங்கிள் கர்வ். ஓகே, ஸோ இந்த சைக்கிள் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அந்த கர்வுக்கு கீழே வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. அந்த கர்வ் க்ளோஸ்டு கர்வ் தான் பார்க்கணும். நம்ம க்ளோஸ்டு கர்வ் என்ன ஷேப் ஃபாலோ பண்ணுது, ரெக்டாங்கிள் கர்வ் ஃபாலோ பண்ணுது. அப்போ இதோட ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எதுக்கு? சைக்கிளிக் ப்ராசஸ்க்கு. அப்போ ஒர்க் டன் என்னது? ஸோ டெல்டா டபிள்யூங்கிறது என்னதுன்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ தெரியும் L இன்ட்டு பி. அப்போ லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேல்யூ என்னது, பி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு இந்த டிஃப்ரென்ஸ் என்னது, 2V. ஓகே, ஸோ ஒர்க் டன் வந்து எனக்கு 2V. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்னது, டெல்டா Q இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2PV. ஓகே, அப்போ எனக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஓகே, செகண்ட் ப்ராப்ளம். ஸோ 2010 கூட கொஸ்டின் இங்கே பாருங்கள். ஸோ டெல்டா U டெல்டா W ரெப்ரசன்ஸ் த இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ஒர்க் டன். ஸோ இது இன்க்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி, அதே மாதிரி இது வந்து ஒர்க் டன் பை த சிஸ்டம் ரெஸ்பெக்டிவ்லி இன் அ தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ? ஓகே, அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ என்ன சொல்ல பாருங்க, டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா டபிள்யூ எந்த ப்ராசஸில், அடியபேட்டிக் ப்ராசஸ். அதே மாதிரி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டெல்டா டபிள்யூ இன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஸோ ரெண்டு தான் இருக்குது, அடியபேட்டிக் ஐசோதெர்மல், அடியபேட்டிக் ஐசோதெர்மல். இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ அடியபேட்டிக் ப்ராசஸ் எடுத்துட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி எனக்கு என்ன தெரியும், டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. ஓகே, அடியபேட்டிக் ப்ராசஸில் எனக்கு இந்த வேல்யூ இருக்குல்ல, ஸோ டெல்டா யூ வந்து எனக்கு 0. ஏன்? ஸோ அது வந்து இன்சுலேட்டட், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடியபேட்டிக் ப்ராசஸ் பொறுத்துக்கு there is no ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், உள்ளே வந்து ஹீட் உள்ளே சப்ளை ஆகாது, வெளியே ரிஜெக்ட் ஆகாது. அப்போ இந்த வேல்யூ 0 நம்மளுக்கு. அப்போ இங்கே என்ன அர்த்தம், டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா டபிள்யூ. ஓகே, அடியபேட்டிக் ப்ராசஸில். இதே வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸாக இருந்தால் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. எனக்கு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ 0 ஆயிரும். ஏன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸா, அப்போ எனக்கு அந்த இடத்துல there is no change in internal energy. அப்போ என்ன அர்த்தம், இங்கே பாருங்கள் ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா டபிள்யூ. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தாலே தெரியுது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். மீதி எந்த ஆப்ஷனும் பாருங்கள், ஐசோதெர்மல் ப்ராசஸ் இது நாட் பாசிபிள், அதே மாதிரி இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஓகே, தேர்ட் ப்ராப்ளம். ஸோ இங்கே பாருங்கள், டியூரிங் அன் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் a confined ideal gas does minus 150 joules of work against its surroundings. This implies that. So isothermal expansion ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும், minus 150 joules of work. So work வந்து minus 150 joules அவனே கொடுத்துட்டான். என்ன சொல்கிறான் பாருங்க, so 300 joules of heat has been added to the gas. So இந்த ப்ராசஸில் வந்து இவ்வளோ ஹீட் ஆட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இதே மாதிரி ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால no heat is transferred because the process ஐசோதெர்மலா, ஹீட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். 150 joules of heat has been added to the gas. அதே மாதிரி 150 joules of heat has been removed from the gas. ஓகேவா, ஸோ இதை நம்ம பார்க்கணும் நம்ம. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு, டெல்டா கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஸோ இதிலே சொல்கிறேன் ஐசோதெர்மல் ப்ராசஸ்னால் என்ன அர்த்தம், டெல்டா யூவோட வேல்யூ வந்து
becomes 0. ஸோ இந்த வேல்யூ வராது. அப்போ டெல்டா கியூங்கிறது என்னது இஸ் ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூ. டெல்டா டபிள்யூ தான் நமக்கு என்னது ஒர்க் டன் அவனே கொடுத்துருக்காங்க -150 ஜூல்ஸ்னு. ஓகே, ஸோ -150 டெல்டா கியூமே என்னது எனக்கு -150 ஜூல்ஸ். ஓகே, ஸோ -150 ஜூல்ஸ்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் வந்தாவே என்ன அர்த்தம்னா வந்து ஹீட் வந்து ரிஜெக்டட் ஆர் ரிமூவ்ட். ஓகே, அதுக்கு தான் வந்து மைனஸ் போடுவோம். ஏன்னா ஹீட் சப்ளைட்னா பாசிட்டிவ், ஹீட் வந்து ரிஜெக்டட் ஆர் ஹீட் ரிமூவ்ட்னா நெகட்டிவ். இதே ஒர்க் டன் எடுத்துட்டீங்கன்னா ஒர்க் டன் பை த சிஸ்டம் அப்படின்னா பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா வந்து அது நெகட்டிவ். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் இந்த டிப்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ டெல்டா கியூ வந்து மைனஸ் வரனால வந்து நமக்கு என்ன ஆப்ஷனு 150 joules of heat has been removed from the gas. இதான் வந்து எனக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ ஓகே 4 and 5 இது ஜென்ரல் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொஸ்டின் பாருங்க. Which of the following is not a state function of the system? Is not a state function or point function கூட சொல்லலாம் நம்ம. ஸ்டேட் ஃபங்க்ஷன்னா வந்து என்ன அர்த்தம்னா வந்து டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதில் வந்து எந்த வேரியபிள்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெம்பரேச்சர் அது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், ப்ரெஷர் அதுவும் நம்மளுக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷன் தான். ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் நம்ம சொல்ல முடியும் நம்ம. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் வால்யூமே எனக்கு ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஏன்னா இது என்னது எனக்கு பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேவா? ஸ்பெசிஃபிக் வால்யூம்னா வால்யூம் பை மாஸ். ஓகேவா? அதே மாதிரி ஹீட்டு பாருங்க. ஆனால் ஹீட்டு வந்து எனக்கு என்னது அது வந்து ஒரு பாத் ஃபங்க்ஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதான் நம்ம பார்த்து வச்சு சொல்ல முடியும். அப்படிங்கிறப்ப என்ன ஆப்ஷன்? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து 5th ப்ராப்ளம் பாருங்க. த ஒர்க் டன் டியூரிங் அன் ஐசோதெர்மல் ப்ராசஸஸ். ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் என்ன ஒர்க் டன் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒர்க் டன் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேஷன் ஆஃப் பிடிவி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 அப்படிங்கிறப்ப இனிஷியல் வால்யூம் V1 ஃபைனல் வால்யூம் V2. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி என்னென்னா PV is equal to mu RT. இப்போ P எப்படி எழுத போகிறேன்னா mu RT by V. ஸோ இது அப்படியே இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் Pக்கு பதில் பாருங்கள். ஸோ which is equal to integral of mu RT dV by V. இந்த V இங்கே கீழே எழுதியாச்சு. ஸோ லிமிட் வந்து V1 V2. ஓகே, ஸோ mu RTயை கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ dV by V. ஸோ லிமிட் வந்து V1 V2. ஸோ mu RT இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு log E of V. இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா V1 to V2. ஓகே, ஸோ mu RT இப்போ என்னன்னா சீக்கிரம் எழுதுறேன். ஸோ mu RT log E of V2 by V1. இப்போ இந்த mu RTக்கு பதில் என்ன பண்ணலாம் வந்து இந்த PVயை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும் PV log E of V2 by V1. என்ன வெறும் PV தான் இருக்குது. ஆனால் இங்கே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா P1 V1 P2 V2 இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸில் நம்மளுக்கு தெரியும் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். அப்படிங்கிறப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதலாமா? ஸோ P1 V1 is equal to P2 V2 is equal to கான்ஸ்டன்ட். இது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னால தட் இஸ் PV is equal to கான்ஸ்டன்ட் அர்த்தம். இந்த ஈக்குவேஷன் படி பாருங்கள். ஸோ PV வந்து டெம்பரேச்சர் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். அப்போ எய்தர் P1 V1 வரும் இல்லை P2 V2 வரும். ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள். எனக்கு எங்கே log E V2 by V1 வந்திருக்கு? இங்கே பாருங்கள் log E of V2 by V1 P1 V1. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள் P1 V2ன்னு வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. அதே மாதிரி P2 V2 ரைட், பட் ஆனால் log E of P2 by P1 வருது. ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷரு வால்யூமாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப P1 by P2னா கரெக்ட். அதே மாதிரி இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்னது அடியபேட்டிக் ப்ராசஸோட ஒர்க் டன். ஸோ அதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இது எப்படி கொண்டு வந்தங்கிறத பார்த்துக்கோங்க தெளிவாக. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, அப்போ இதுதான் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ ஓகே, இது ஜென்ரல் ப்ராப்ளம் 6 and 7. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொஷனில் பாருங்கள். இன்னொன்று ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, ஐசோகோரிக் ப்ராசஸ்னாவே என்னது? கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ இஃப் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் T1 27 degree Celsius and T2 வந்து 127 degree Celsius, then the ratio of the pressures P1 by P2 will be equal to. ஓகே, இதான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் படி பார்த்தீங்கன்னா PV is equal to mu RT. ஸோ எனக்கு இதில் வால்யூம் கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம். ஸோ P1 by P2 வந்து will be equal to T1 by T2. ஓகே, ஸோ எனக்கு T1 by T2 வேல்யூ தெரியுமே. இஸ் ஈக்குவல் டு T1 27 degree Celsius. இதை கெல்வினை மாற்றுங்க. கெல்வினை மாற்றினா தட் இஸ் 27 +
273 which is equal to 300 Kelvin. இது பார்த்தீங்கன்னா 127 plus 273 which is equal to 400 Kelvin. So அப்போ என்னது 300 by 400 which is equal to 3 by 4. அப்போ எனக்கு 3 by 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அதே நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. 7th ப்ராப்ளம். இஃப் 0.3 liter of gas at 27 degrees Celsius is cooled to 7 degrees Celsius. ஸோ 27லேருந்து 7க்கு கூல் பண்ணுறோம் நம்ம at constant pressure. ஓகே, ஸோ தென் இட்ஸ் ஃபைனல் வால்யூம் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இப்போ இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்றப்ப என்ன சொல்லலாம் நம்ம? V is directly proportional to T. ஓகேவா? நம்மளுக்கு ஃபைனல் வால்யூம் கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ V2 by V1 is equal to என்னது? T2 by T1. ஓகே, நமக்கு V2 தான் தேவை. அப்போ V2 is equal to எப்படி எழுதலாம்? V2 is equal to V1 into T2 by T1. ஓகே, ஸோ இதை நம்ம இங்கே கொண்டு போனோம்னா ஸோ V1 நம்மளுக்கு என்ன தெரியும்? 0.3 liters. ஓகே, ஸோ இப்போ T2 வேல்யூ, T2 வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ 7 வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு வேல்யூ? ஸோ கெல்வினா மாற்றிங்கன்னா 7 + 273 280. 280 டிவைட் பை அதே மாதிரி நம்மளுக்கு என்ன 27 டிகிரி செல்சியஸா? ஸோ அதோட வேல்யூ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 27 + 273 300. ஓகே, ஸோ இந்த வேல்யூ நம்ம அடித்தோன்னா வந்து ஸோ 0.3 by 300 வந்து இது கண்டிப்பாக என்னது 1000 வருமா? ஸோ 280 by 1000 is equal to என்னது 0.28 liters. ஓகே, ஸோ வந்து V2 வந்து பார்த்தீங்கன்னா 0.28 liters. ஸோ இதான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ ஓகே, 8th ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2011 கேட்ட கொஸ்டின். ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் டைஅட்டாமிக் கேஸ் காமா வேல்யூ கொடுத்தீங்கன்னா 1.4 at a presence of pressure of 2 atmospheric. Okay, 2 atmospheric pressure. Okay, is compressed adiabatically so that its temperature rise from 27 to 927 degrees Celsius. So the pressure of the gas in final state is final stateல pressure என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ adiabatic ஈக்குவேஷன்னா நமக்கு என்ன தெரியும்னா PV power gamma, that is PV power gamma is equal to constant. இது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த வீக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த வீக் பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா வந்து T by Pன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பிவிஸ்க்குள்ளே மியூஆர்டிங்கிறப்ப வீக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? T by Pன்னு எழுதலாம் நம்ம. ஸோ இந்த வீக்கு பதிலாக வந்து என்னது T by Pன்னு நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ P இன்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா T by P ஹோல் பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதை செப்பரேட்டாக பிரித்து எழுதுவோம். தட் இஸ் T பவர் காமா பை P பவர் காமா இன்ட்டு P இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த Pயை வந்து கீழே கொண்டு வர போகிறேன். ஸோ இங்கே நான் எழுதுறேன் நான் T பவர் காமா பை ஸோ P பவர் காமா பை P. ஸோ கீழே வந்துருச்சு விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதை அப்படியே மேலே கொண்டு போனோன்னா T பவர் காமா பை P பவர் காமா மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரைட், இப்போ என்னன்னா எல்லாமே காமாவால் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணி என்ன வரும்? ஸோ T டிவைட் பை ஸோ இந்த காமா காமா கேன்சல் ஆயிருமா? அதே மாதிரி P பவர் காமா மைனஸ் 1 பை காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ T பை P பவர் காமா மைனஸ் 1 பை காமா பாருங்க இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இதை நம்ம இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து T1 by P1 gamma minus 1 by gamma which is equal to T2 by P2 gamma minus 1 by gamma. ஸோ வந்து என்னது ஏன்னா இந்த வேல்யூ வந்து எனக்கு இந்த ரேஷியோ வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்றப்ப இந்த மாதிரி நம்ம பிரித்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இது நம்ம செப்பரேட்டாக தனித்தனியாக எழுதணும்னா வந்து T2 by T1 which is equal to ஸோ T1 கொண்டு வந்துட்டேன் P2 கொண்டு போயிடலாம். ஸோ P2 by P1 whole power gamma minus 1 by gamma minus 1 by gamma. நம்மளுக்கு ஆனால் இங்கே என்னென்னா ஃபைனல் ப்ரெஷர் வேல்யூ தான் நமக்கு தேவை. ஓகே, அப்போ இந்த காமாவை டெம்பரேச்சர் சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஸோ P2 by P1 இந்த காமா மைனஸ் 1 பை காமாவை இங்கே டெம்பரேச்சர் சைடு கொண்டு போக போகிறேன். அப்போ என்னது அப்படியே ரிவர்ஸாக வரும். ஸோ T2 by T1 ஹோல் பவர் காமா பை காமா மைனஸ் 1. ஓகே, காமா பை காமா மைனஸ் 1. ஸோ இந்த ரேஷியோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்னது ப்ராப்ளமை நம்ம
சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ P2 by P1 is equal to T2 by T1 whole power gamma by gamma minus 1. ஓகே, ஸோ இப்போ P2 தான் எனக்கு தேவை. அப்போ இந்த P1 இங்கே கொண்டு போயிடலாமா? ஸோ P2 is equal to P1 T2 by T1 whole power gamma by gamma minus 1. ஓகே, ஸோ இதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா P2 is equal to, ஸோ P1 நம்மளுக்கு என்ன தெரியும்? 2. ஓகே, ஸோ இப்போ T2 by T1, T2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 927 டிகிரி செல்சியஸ். ஓகே, ரைஸ் ஃப்ரம், ஓகே, அப்போ 927 வந்து கேள்வினா மாற்றணும்னா, ஸோ 927 + 273 போட்டிங்கன்னா வந்து எனக்கு 1200 1200 கெல்வின் வரும். ஓகே, அதே மாதிரி 27 வந்து போட்டிங்கன்னா 27 + 273 போட்டால் எனக்கு 300 கெல்வின் வரும். ஸோ 1200 by 300 ஹோல் பவர், எனக்கு காமா வெளியே கொடுத்துட்டான் 1.4ன்னு. ஸோ 1.4 டிவைட் பை 1.4 minus 1. ஓகே, ஸோ அப்போ இந்த வேல்யூ என்னது? 2. இந்த வேல்யூ அடிச்சிங்கன்னா 4, 1.4 by 0.4. ஓகே, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 power 4 into இந்த ரேஷியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 3.5 வரும். 3.5. ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 2 into இந்த 4 நான் எப்படி எழுத போகிறேன்னா 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஹோல் பவர் 3.5. ஸோ அப்போ 2 into இந்த 2வை வந்து வெளில மல்டிப்ளை பண்ணுறேன், என்னது 2 power 7 ஆயிரும். ஏன்னா 2 into 3.5 7. 2 power 7 என்னது? மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 7 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 128 வரும் கரெக்டாக. ஸோ 2 into 128 is equal to 256 atmospheric pressure. 256 atmospheric pressure. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸை கரெக்டாக வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஓகே, ஸோ இதான் வந்து 256 அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் தான் நம்மளுக்கு, ப்ரெஷர் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இது ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம். இங்கே கொஸ்டினில் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்க்ரீசிங் ஒர்க் டன் ஃபார் சேம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். ஓகே, ஸோ என்ன சொல்லிருக்காங்கன்னா சேம் இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். ஸோ இதுக்கான இது எப்படின்னா வந்து மொத்தம் என்ன ப்ராசஸ் இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன்ஸில். அடியபேட்டிக், ஐசோதெர்மல், ஐசோபாரிக், இது 3 தான் ஆப்ஷனில் இருக்குது. இந்த 3 ப்ராசஸ்க்கும் ஒர்க் டன் வந்து எதுக்கு அப்படிங்கிறத, இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும் நம்ம. ஸோ பிவி டயக்ராமில் பார்த்தீங்க, இது வந்து பிவி டயக்ராமில் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பிவி ப்ரெஷர் வால்யூம் டயக்ராமில், ஸோ அவனே சொல்லிட்டா வந்து சேம் இனிஷியல் சேம் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ரெண்டுமே நடக்குது. ஸோ சேம் இனிஷியல், ஸோ இந்த ஸ்டேட் இது சேம் இனிஷியலு, ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டு, இது வந்து ஃபைனல் ஸ்டேட். ஓகே, ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நடக்குது ஒரு ஒர்க் டன். அப்போ எனக்கு என்னது இனிஷியல், இது இனிஷியல் டு ஃபைனல் என்னது எனக்கு இப்படி போகுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து என்ன ப்ராசஸ்? எனக்கு ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ என்னது 1 to 2 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் இங்கே 1 to 2 போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ராசஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். இந்த ஐசோதெர்மல் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா வந்து எனக்கு கொஞ்சம் கர்வாக தான் வரும். ஓகே, வென் கம்பேர் டு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னது கர்வ் வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்டீப்பாக அப்படி இந்த மாதிரி வரும். ஸோ 1 to 2 வந்து இந்த பாத்தை ஃபாலோ பண்ணும் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகே, இப்போ அடியபேட்டிக் பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மலில் கம்பேர் பண்ணுறதோட இன்னும் கொஞ்சம் கர்வ் வந்து என்னது எனக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் வரும். ஏன்னா ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ் இருக்குங்களா. இப்போ ஸ்லோப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐசோதெர்மல் கம்பேர் பண்ணுறதோட அடியபேட்டிக் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா, அதான் சொல்லியிருப்பாங்க ஸ்லோப் ஆஃப் அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமா டைம்ஸ் கிரேட்டர் தேன் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டீப்பாக வரும். ஓகே, இது என்னது எனக்கு அடியபேட்டிக் ப்ராசஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஐசோதெர்மல் இப்படி இருக்கா, அடியபேட்டிக் வந்து இப்படி இந்த மாதிரி வருதா. ஸோ வந்து எனக்கு ஸ்லோப் பார்த்தீங்கன்னா வந்து இதில் எனக்கு இவ்வளோ தான் வரும். ஆனால் இதில் பாருங்கள் எனக்கு ஸ்லோப்பு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அடியபேட்டிக் அதிகமாக இருக்குது. அப்போ இதான் வந்து ஸோ 1 to 2. ஸோ இதான் வந்து பாத் டேக்கன் பை ஈச் ப்ராசஸ். சரி, இதை போட்டாச்சு. இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்? ஒர்க் டன்ங்கிறது என்னது நம்மளுக்கு ஏரியா என்க்ளோஸ்ட் இன் பிவி டயக்ராம். ஓகேவா, ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் பாருங்கள் ஐசோபாரிக் ப்ராசஸ் பாருங்கள், எனக்கு இதுதான் வந்து தனியாக வரைகிற பாருங்கள். ஸோ ஐசோபாரிக் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் டன் இதான் எனக்கு ஒர்க் டன். ஓகேவா, ஸோ இதே வந்து எனக்கு ஐசோதெர்மல் பார்த்தீங்கன்னா வந்து பிவி டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் ஒர்க் டன். ஸோ அதோட கொஞ்சம் கம்மியாக வரும். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு ஐசோ பாரிக்கு, இது வந்து ஐசோ தெர்மலு,
ஓகே, இப்போ அடியபேட்டிக் பார்த்தீங்கன்னா என்னது, எனக்கு இன்னும் ஸ்டீப்பாக வரும். ஸோ டயக்ராம் பார்த்தாலே தெரியுது, மூணுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எதுக்கு வந்து ஒர்க் டன் அதிகமாக இருக்குது, எதுக்கு ஏரியா ஜாஸ்தியாக இருக்குது, இதுக்கு அதிகமாக இருக்குது, அதோட கம்மியாக ஐசோதெர்மலுக்கு இருக்குது, அதோட கம்மியாக அடியபேட்டிக் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனில் பாருங்கள் எது கரெக்டாக இருக்குது. ஸோ ஐசோபாரிக் அதிகமாக இருக்குது, அதோட கம்மி ஐசோதெர்மல், அதோட கம்மி அடியபேட்டிக். ஸோ ஆப்ஷன் ஏ இது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகேவா, when compared to other options. ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ 10th ப்ராப்ளம் இங்கே பாருங்கள். ஸோ 1 mole of an ideal gas goes from an initial state to a final state. ஸோ A to B, ஏல ஆரம்பிச்சு Bல முடியுது, initial to final state. எப்படின்னா we are two process, ரெண்டு ப்ராசஸ் வழியாக தான் ஏலேருந்து பிக்கு போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஃபர்ஸ்ட் அண்டர்கோஸ் என்னது, ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இங்கே பாருங்கள் ஏலேருந்து இந்த பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஓன்னு வச்சுக்கோ. ஓகேவா, இந்த பாயிண்ட் நம்மளா கொஸ்டினில் கொடுக்கலாம், நம்மளா ஓன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏலேருந்து ஓ வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் நடக்குது, ஓலேருந்து பி வந்து என்னது எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி ஃப்ரம் வால்யூம் வி டு 3V. ஸோ விலேருந்து 3V வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அதே மாதிரி அதான் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஃப்ரம் வி டு 3V அண்ட் தென் இட்ஸ் வால்யூம் இஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 3V டு V. ஸோ விலேருந்து 3V வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆமாம், அப்புறமேட்டு 3Vலேருந்து V வந்து என்னது அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகே, வால்யூம் ரெடியூஸ் அது கம்ப்ரஸ் ஆகுதுன்னு அர்த்தம், ரெடியூஸ் ஆகுது. ஓகே, அப்போ இதுக்கான கரெக்ட் பிவி டயக்ராம் என்ன. ஸோ ஏலேருந்து ஓன்ற பாயிண்ட் வர்றதுக்கு வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. அதே மாதிரி எனக்கு இது ஓலேருந்து பி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் எனக்கு கம்மியாது கம்ப்ரஸ் ஆகுது ஃப்ரம் 3V to V, V to 3V அப்புறம் 3V to V நடக்குது. அப்போ எது கரெக்டான கிராஃபு. ஸோ எனக்கு கிராஃப் 1 பாருங்கள், நமக்கே தெரியும் ஐசோதெர்மலாகவே கண்டிப்பாக கர்வ் வந்து என்னது கொஞ்சம் கர்வாக தான் வரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் கர்வாக வரதா வருது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஏ ஓகே மாதிரி தெரியுது. ஸோ ஏ டூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கர்வாக இருக்குது. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் கரெக்ட் தான். அதே மாதிரி ஓலேருந்து பி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் மெயின்டைன் ஆகுது, ஏன்னா இந்த ப்ரெஷருங்கிறது எனக்கு கான்ஸ்டன்ட் மெயின்டைன் ஆகுது ஃப்ரம் 3V to V. ஓகே, ஸோ மற்ற கிராஃபை பார்த்துருவோமே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி ஆரோ மார்க்கை பாருங்களேன். ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா வந்து பிலேருந்து ஓ போகிற மாதிரி போட்டிருக்கோம், ரிவர்ஸில் போகிற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. அதனால் வந்து இந்த பி நம்மளுக்கு வராது. ஓகே, ஸோ விலேருந்து 3V to V வராமல் V to 3V போகிற மாதிரி ஆறாம் மார்க் மாற்றி போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னது எனக்கு ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ வந்து எனக்கு இது கர்வாகவும் இல்லை, அதே மாதிரி O to B வந்து எனக்கு என்னென்னா வந்து ஸ்ட்ரைட் லைன்லாம் இல்லை, அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாகவும் இல்லை. அப்படிங்கிறப்ப இந்த கர்வும் வராது எனக்கு. அடுத்து டி பார்த்தீங்கன்னா வந்து O to B எனக்கு ஓகே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் தான், ஆனால் A to O பாருங்கள் எனக்கு ஸ்ட்ரைட் லைனாக போட்டிருக்காங்க. ஸோ லீனியராக இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இது ஐசோதெர்மல் கர்வாக இருக்க வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி டி எனக்கு கிடையாது. அப்போ ஏ தான் பர்ஃபெக்ட். ஸோ இந்த கர்வாக இருக்குது. ஸோ ஏ டு ஓ வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆகுது, ஓ டு பி வந்து எனக்கு என்னது கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் 3V to V எனக்கு ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகே, ஸோ 11th ப்ராப்ளம் அகைன் 2012 கேட்டதுலாம் நீட். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஐடியல் கேஸ் goes from state A to state B. ஸோ ஏலேருந்து பிக்கு போகுது. we are 3 different process, இல்லை 3 பாத்வேன்னு சொல்லலாம். 3 different process பாருங்கள். ஏலேருந்து பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாகவும் போகுது, அதே மாதிரி A to B வந்து இந்த வழியாகவும் 2 வழியாகவும் போகுது, அதே மாதிரி A to B பார்த்தீங்கன்னா இந்த வழியாகவும் இப்படியும் போகுது. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 வழியா அப்படிங்கிறத இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 2 3 அப்படின்னு. ஸோ என்னது, ஸோ அந்த மூணுமே 1 2 3 பொறுத்துக்கு பாருங்கள். ஸோ Q1 Q2 Q3 indicate the heat observed by the gas along the 3 process. ஓகேவா, ஏன்னா ஒரு கேஸோட ப்ராசஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டெல்டா U1 U2 U3ங்கிறது என்னது represents the change in internal energy along the 3 process respectively. ஸோ தென் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ பி 3 பாத்வே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் வந்து எனக்கு என்னது ஒரே ஒன்று தான். அப்படிங்கிறப்ப என்ன சொல்ல வரேன்னா எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே என்னது சேம் இனிஷியல் சேம் ஃபைனல் பாத். அப்படிங்கிறப்ப எனக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் என்னது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராசஸ்க்குமே எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா இன்டர்னல் எனர்ஜி எல்லாத்துக்கும் ஈக்குவல்னால பார்த்தீங்கன்னா ஹீட் அப்சர்வ்டு வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த ஒர்க் டன். ஹீட்டும் ஒர்க் டன் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் எல்லா ப்ராசஸ்க்குமே. அப்படிங்கிறப்ப எனக்கு இப்போ Q1ங்கிறது எதை பொறுத்து இருக்கு, W1 பொறுத்து இருக்கு. ஸோ Q1 எதை பொறுத்து இருக்கு, W1 பொறுத்து இருக்கு. Q2 எதை பொறுத்து இருக்கு, W2 பொறுத்து இருக்கு. Q3 எதை பொறுத்து இருக்கு, W3 பொறுத்து இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ இந்த மூணுமே பார்க்கணும், W1 W W3 இதோட எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதை எப்படி பார்க்கலாம், PV டயக்ராமில்
ஏரியா என்க்ளோஸ்டு பை த கர்வ். ஸோ பாருங்க, இப்போ கர்வ் பாருங்க, A to B கர்வ் 1 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இந்த மாதிரி கர்வாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா, ஸோ பாருங்க இந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஏரியா அவ்வளோ பெருசாக வருது. அதே மாதிரி பாருங்க, செகண்ட் கர்வ் பார்த்தீங்கன்னா என்ன வரும், தனியாக பண்ணணும், இந்த இவ்வளோ தான் வரும். ஓகே, அதே வந்து தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கம்மியாக வரும். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு அதிகமாக ஒர்க் டன், இதுக்கு அதோட கொஞ்சம் கம்மி, அதோட இன்னும் கம்மி. ஓகேவா? இது வந்து 1 2 3. ஸோ W1 அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், Q1 அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ W2 அதிகம் என்ன அர்த்தம், Q2 அதோ Q2 வந்து இதோட கம்மியாக இருக்குது, அதே அப்புறம் Q3. ஸோ இந்த ரேஷியோவில் தான் வரும் நம்மளுக்கு. ஸோ எந்த ரேஷியோவில் வருது பார்த்தீங்கன்னா வந்து Q1 Q2 Q3. ஸோ Q1 அதிகம், அதுக்கப்புறம் Q2 அப்புறம் Q3. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க, Q1 Q2 Q3. அதே மாதிரி டெல்டா U1 ஈக்குவல்ங்கிறது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதே ஆப்ஷன் வேறு எங்கே இருக்கா, இல்லை. ஸோ மீதி எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வராது. ஸோ இதான் அதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ ரைட், 12th ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. கேஸ் இஸ் டேக்கன் த்ரூ சைக்கிள் ABCA, சைக்கிளிக் ப்ராசஸ் நடக்குது. வாட் இஸ் நெட் ஒர்க் டன் பை த கேஸ்? ஸோ நமக்கு தெரியும் சைக்கிளிக் ப்ராசஸ்னாவே வந்து அந்த கர்வ், க்ளோஸ்டு கர்வான ஏரியா தான் நம்ம எடுக்கணும் நம்ம. அப்போ இங்கே என்ன இருக்குது, க்ளோஸ்டு கர்வ் ரெப்ரசன்ஸ் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது நம்மளுக்கு? ஸோ ஒர்க் டனை பொறுத்த வரைக்கும் ½ BHா. ஸோ இங்கே பேஸ் என்ன இருக்குது, ஸோ ஹைட், ஸோ பேஸ் பாருங்கள், பேஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2 to 7, டிஃபரன்ஸ் வந்து 5 எனக்கு. ஸோ 5 இன்ட்டு தட் இஸ் வால்யூம் வேல்யூ பாருங்க, அவனே கொடுத்துருக்கான் 10⁻³ மீட்டர் கியூப்னு. அப்போ 5 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு ப்ரெஷர் வேல்யூ என்ன பாருங்கள், தட் இஸ் ஹைட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 6, டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 4. அப்போ 4 இன்ட்டு 10⁻5 பாஸ்கல், 10⁻5 பாஸ்கல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ 1 பாஸ்கல் இஸ் ஈக்குவல் டு 1 Nm/m². எனக்கு Nm/m² தான் வேணும். ஸோ அப்போ என்னது, 1 பாஸ்கல் 1 Nm/m², இங்கே 10⁻5 பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இன்ட்டு 10⁻5, அப்போ Nm/m² மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோன்னா, ஸோ 2 ஓகேவா? ஸோ 5 to 10, தென் 10 இன்ட்டு 10⁻2 which is equal to 1000 ஜூல்ஸ். ஏன்னா வந்து இங்கே யூனிட்டுக்கு அடித்து பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் வந்து மீட்டர் கியூபா. ஓகே, அதே மாதிரி வந்து பாஸ்கல்னால் Nm/m². ஸோ அடிச்சிங்கன்னா நியூட்டன் மீட்டர்னாவே ஜூல்ஸ் தான், அப்படிங்கிறப்ப 1000 ஜூல்ஸ். அப்போ என்னது, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஓகே, இது ஒரு ஜென்ரல் ப்ராப்ளம். இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா வந்து 30th ப்ராப்ளம். சிஸ்டம் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஸ்டேட் L to M. பாருங்க, L to M along the path LQM. பாருங்க, along the path LQM. ஸோ அந்த பாத்வேல போச்சுன்னா எனக்கு Qவோட வேல்யூ 168 ஜூல்ஸ் கொடுத்துருக்காங்க, W வந்து எனக்கு 64 ஜூல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதே வந்து எனக்கு அதே பாத் வந்து LNMஆ இருந்தால் அப்போ Q வந்து 125 கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ அதை ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. இப்போ அடுத்து பாருங்க, இஃப் W is equal to -42 joules for the curved return path. இப்போ என்னன்னா Lலேருந்து Mக்கு போயிடுச்சு, எதர் இந்த பாத் ஆர் இந்த பாத். ஓகேவா? இப்போ ரிட்டர்ன் பாத் Mக்கு போயிடுச்சு. ஆனால் இப்போ Mலேருந்து Lக்கு எப்படி, எந்த வழியாக வருது, இந்த வழியாக வருது. Mலேருந்து L வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக வருது. ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா அதில் வந்து ஒர்க் டன்ங்கிறது -42 ஜூல்ஸு. அப்போ Q என்ன, அந்த பாத் வழியாக வந்ததுன்னா, அப்படிங்கிறத கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்னன்னா வந்து இந்த பாத்வே எடுத்துக்கோம், LQM. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி பாருங்கள், தட் இஸ் Q along LQM which is equal to change in internal energy along LQM plus work done along LQM. ஓகே, ஸோ இப்போ நமக்கு Q தெரியும், W தெரியும் இந்த பாத்வேல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டெல்டா U என்ன எழுதலாம், டெல்டா U along LQM வந்து பார்த்தீங்கன்னா வந்து 168 minus 64 which is equal to 104 joules. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, is equal to 104 joules. அப்போ இந்த இடத்துல டெல்டா யூங்கிறது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா வந்து டெல்டா U. ஓகே, ஸோ இதில் இனிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாரி ஃபைனல், ஏன்னா சேஞ்ச் இன்டர்னல்னாவே ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ தட் இஸ் இது எப்படி எதுனா வந்து UM minus UL, இதோட வேல்யூ வந்து எனக்கு 104 ஜூல்ஸ். ஓகே, ஸோ இதில் இன்டர்னல் எனர்ஜி இந்த வேல்யூ போட்டாச்சு. இப்போ இந்த பாத்வேல M to L எனக்கு போச்சுன்னா வந்து அப்போ அதில் வந்து ஏன்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து என்னது பாத்வே டிபெண்ட் பண்ணி இருக்காது, எது இனிஷியல் எது ஃபைனல் அதோட வேல்யூ வந்து மாறாது.
இந்த பாத்வே போனாலும் எனக்கு வந்து என்னது இனிஷியல் ஃபைனல் எல்எம் தான். இந்த பாத்வே வந்தாலும் எனக்கு இனிஷியல் ஃபைனல் வந்து எனக்கு என்னது எம்எல் தான். இப்போ எம் டு எல் வரப்போ எனக்குன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆச்சு என்னது இந்த இடத்துல எம் டு எல் வந்ததுன்னா எனக்கு இனிஷியல் என்னது எம், ஃபைனல் எல். ஸோ யூஎம் மைனஸ் யூஎல் அப்போ என்னது அப்படியே ஆப்போசிட்டாக வரும் -104 ஜூல்ஸ். ஓகே, இப்போ எனக்கு என்னது எம் டு எல்ல ஒர்க் டன் என்னங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து Q along m to L which is equal to delta U along m to L plus work done along m to L. ஓகே, ஸோ எனக்கு வந்து இப்போ ஒர்க் டன்ங்கிறது என்னது? ஸோ ஒர்க் டன் அலாங் m to Lங்கிறது which is equal to, சாரி எனக்கு Q தான் கேட்குறானா? Q தான் கேட்குறாங்க. ஸோ Q வந்து என்னது? டெல்டா U நமக்கு என்ன தெரியும்? இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -104. ஒர்க் டன் வந்து -42. ஸோ போட்டிங்கன்னா which is equal to -146 ஜூல்ஸ். ஸோ -146 ஜூல்ஸுங்கிறது தான் எனக்கு ஹீட் சப்ளைடு அப்படிங்கிறது ஆப்ஷன் பி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே, ஸோ 14th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிகர் பிலோ ஷோஸ் 2 paths that may be taken by a gas to go from state A to C. ஓகேவா? ஸோ ஏபிசி வழியாக போகலாம், இல்லை A to C டேரெக்டாக போகலாம். அதான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. இன் ப்ராசஸ் ஏபி நல்லா பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பாத்தும் A to B ஒரு ஹீட் சப்ளைடு வேல்யூ இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் அதே மாதிரி பாருங்கள் 400 joules of heat is added to system, and in process B to C 100 joules of heat is added to system. ஓகேங்களா? ஸோ ஏபி வந்து அவன் சொல்லிட்டான் ஏபியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ QAB வேல்யூ வந்து இஸ் given as 400 joules. அதே மாதிரி QBCயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து இஸ் given as 100 joules. ஓகே, ஸோ Q என்ன கேட்குறாங்க? ஏசி என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கே தெரியுது ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு. சைக்ளிக் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெட் ஹீட் சப்ளைடு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு நெட் ஒர்க் டன். ஓகே, ஸோ நெட் ஹீட் சப்ளைடு இஸ் நெட் ஒர்க் டன். ஸோ நெட் ஹீட் சப்ளைடுனா என்னது? மொத்த ஹீட்டுமே தட் இஸ் என்னன்னா QAB ப்ளஸ் QBC ப்ளஸ் QCR ஆர் ஏசி. ஓகேவா? ஸோ which is equal to நெட்வொர்க் டன்ங்கிறது என்னது? சைக்ளிக் ப்ராசஸ்னால இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1/2 இன்ட்டு ப்ரெஷர் வேல்யூ பாருங்கள். ஸோ 2 × 10 என்ன டிஃப்ரென்ஸு? 4 × 10⁴ இன்ட்டு ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10⁻³ ஓகே, ஸோ நம்ம வேல்யூ அடிச்சோன்னா என்ன வரும்? 2 கெட்ஸ் கேன்சல்டா. It's cancelled. 4 × 10⁻³ தானே? 4 × 10⁻⁴. அதே மாதிரி இங்கே 2 × 10⁻³ ஓகே, ஸோ half triangle. So you're getting 40. So 40 joules இங்கே கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து QAB என்னது? எனக்கு 400 + 100 + QAC. ஸோ இது வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து QAC எனக்கு என்ன வரும்னா ஸோ 400 + 100 500 500 - 40 எனக்கு 460 joules. ஸோ 460 ஜூல்ஸ்னா அது ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, 16th and 17th ப்ராப்ளம். 16th ப்ராப்ளம் பாருங்கள். ஐடியல் மோனோ அட்டாமிக் கேஸ். ஓகேவா? ஸோ இப்போ கேஸே நம்ம இந்த மாதிரி டைப்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம லெக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மோனோ அட்டாமிக், டை அட்டாமிக், பாலி அட்டாமிக் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் ஹீட்டட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். Okay, so the fraction of the heat energy supplied which increases the internal energy of the gas. So எவ்வளோ ஹீட் எனர்ஜிக்கு எனக்கு இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதா வந்து ஸோ இதில் கொடுத்த ஹீட் எனர்ஜியில் வந்து எனக்கு எவ்வளோ ஃப்ராக்ஷன் வந்து எனக்கு இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன வந்து தட் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னது? ஸோ இன்டர்னல் எனர்ஜிக்கு எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணியிருக்கோம் அதான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீட் எங்கே எப்படி சப்ளை பண்ணியிருக்காங்க? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அப்போ எனக்கு என்ன ஹீட்கான ஃபார்முலா? μCp ΔT. ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, லெக்சர்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ΔT. மியூங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதே வந்து எனக்கு என்னது? டெல்டா யூ பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா μCv ΔT. ஏன்னா ஹீட் சப்ளை ஹீட் கண்டென்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அதான் மியூங்கிறது. ஸோ டெல்டா யூங்கிறது. ஸோ μCvங்கிறது என்னது? மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோனோ அட்டாமிக் கேஸ். ஸோ மோனோ அட்டாமிக் கேஸுக்கு சிவி வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 3/2R. ஸோ ஆருங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிபி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு 5/2R. ஓகே, ஸோ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிவி வந்து 3/2R போடுறேன். அப்போ மியூ 3/2R இன்டூ டெல்டா டி பை மியூ 5/2R இன்டூ டெல்டா டி. ஓகே, ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும்னா என்ன ஆகும்? ஸோ காமன் டேர்ம்ஸ்லாம் அடித்தோன்னா ஸோ 2 gets cancelled. எனக்கு ஃபைனலாக என்ன இருக்குது? இஸ் ஈக்குவல் டு 3/5. ஸோ எனக்கு என்னது ஃபைனலாக 3/5 தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதான் வந்து அபவுட் 16th. ஸோ 17th ப்ராப்ளம் பாருங்கள். ஓகே, ஸோ 17th ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெர்மலி இன்சுலேட்டட். ஸோ ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்க விஷயம் தான் தெர்மலி இன்சுலேட்டட். தெர்மலி இன்சுலேட்டட்னா உள்ளுக்குள்ளே ஹீட்டு போகாத மாதிரி. தெர்மலாக நீங்கள் ஹீட் கொடுக்க முடியாது. ஓகே, ரிஜிட் கண்டெய்னர்ஸ். ரிஜிட் கண்டெய்னர் எனக்கு ஷேப்பில் எந்த மாற்றமும் இருக்காது. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் ஷேப்பு வந்து மாறாது. உள்ளுக்குள்ள கண்டென்ட்டோட என்ன பார்த்தீங்கன்னா வந்து அந்த வால்யூம் சேஞ்சே ஆகாது. ரிஜிட் கண்டெய்னர். ஓகேவா, அதான் மீனிங். ரிஜிட்னா ஷேப்பு மாறாமல் அப்படியே இருக்கும். கண்டெய்ன்ஸ் ஐடியல் கேஸ் ஹீட்டட் பை எ ஃபிலமெண்ட். ஒரு என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே கேஸ் இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா அது என்னது ஹீட்டட் பை எ ஃபிலமெண்ட். உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபிலமெண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபிலமெண்ட் வந்து ஹீட் பண்ணுறோம் பை எலக்ட்ரிக்கல் மீன்ஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறீங்கல்ல, அது கொடுத்த எனர்ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ohms இருக்குது. கரண்ட்டோட வேல்யூ வந்து 1 amps கொடுத்துருக்காங்க ஃபார் 5 minutes. ஓகே, அப்போ இந்த மூலமாக எனக்கு ஹீட் சப்ளை பண்ணியிருக்கோம். உள்ளுக்குள்ளே ஹீட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, வெளியிலேருந்து கிடையாது. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலமாக ஹீட் சப்ளையாக இருக்குது. அப்போ அதோட வேல்யூ என்ன? ஸோ வாட் இஸ் த Q? ஸோ Q வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஃபார்ம்னா I²RT. இந்த இடத்துல வந்து ஆருங்கிறது என்னது? ரெசிஸ்டன்ஸ். ஐங்கிறது கரண்ட்டு, டீங்கிறது டைம். ஓகேவா, ஸோ அப்போ நம்ம Q என்ன தெரியும் நம்மளுக்கு? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஐயோட வேல்யூ கொடுத்துருக்கான் 1 amps-னு. ஓகே, ஆர் வந்து 100 ohms. டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 minutes கொடுத்துருக்கான். செகண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா 60 seconds போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்து ஜூல்ஸில் வரும். ஸோ 100 into ஸோ 5 300 30,000 ஜூல்ஸ். ஸோ Q வந்து 30,000 ஜூல்ஸ் வந்துருக்கு. ஓகே, நமக்கு என்ன கேட்குறாங்க? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் பண்ணி என்ன தெரியும் நம்மளுக்கு? ஸோ இங்கே மேலே எழுதுறேன் Q is equal to delta U plus W. ஓகேவா, ஆனால் என்னது ரிஜிட் கண்டெய்னர்னால எனக்கு வந்து there is no change in volume at all. அப்போ ஒர்க் டன் நடக்கவே இல்லை. இப்போ டேரெக்டாக Q is equal to delta U. இப்போ delta U is equal to 3000 joules. அந்த 3000 joules உங்களுக்கு எப்படி எழுதலாம்? 30 kilojoules எழுதலாம். அப்போ ஆப்ஷன் D is the right answer.